ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இந்த M1 Abrams வந்து எப்படி உக்ரைனோட ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனில் ஃபெயில் ஆகுது, உக்ரைனோட லோயர் டெம்பரேச்சரில் இந்த டேங்குக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, எப்படியெல்லாம் இந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யாவில் வேட்டையாடப்பட்டுச்சு, இன்னும் இந்த M1 Abrams டேங்க்கில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதோட பிளேட்ஸ் உள்ளே இருக்க அந்த ஆர்மர் பிளேட்ஸையும் தாண்டி உள்ளே இருக்க கோட்டிங் ரஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இப்போது நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது வெளியில் வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் இந்த 2.5 வருஷத்தை தாண்டி இந்த போரானது நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு டேங்க்ஸை ரஷ்யா பறி கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு டேங்க்ஸை உக்ரைன் பறி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். எல்லா வெஸ்டர்ன் மீடியாஸ்லையும் பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 4000-5000 டேங்க்ஸ் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கும், உக்ரைனுக்கு வெறும் ஒரு 200-300 டேங்க்ஸ் தான் வந்து இழப்பாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் இப்படி ஏற்றி காமிச்சிட்டு இந்த பக்கம் உக்ரைனுக்கு இப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நியூயார்க் டைம்ஸோட இந்த ஆர்டிக்கலை படித்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு உண்மையானது புரியும். ரஷ்யாவோட டேங்க்ஸ் எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கோ அதே அளவுக்கு உக்ரைனோட டேங்க்ஸுக்கும் இழப்புகளானது ஏற்பட்டிருக்கு. இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னது, ரஷ்யாவுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட அந்த டேங்கோட லாஸஸ்ன்றது 80% இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த 2022 பிப்ரவரி மாதத்துல இருந்து 2023 ஜனவரி மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. அப்படின்னா கடந்த 1.5 வருஷத்தில் ரஷ்யாவோட டேங்க்ஸ்ன்றதுக்கு பெரிய விதமான இழப்புகள் ஏற்படலை. ஆனால் அதுவே உக்ரைனோட டேங்க் இழப்புன்றது 2023 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் 73%க்கும் அதிகமாக டேங்கை இந்த உக்ரைன் இழந்திருக்காங்க. அப்படின்னா இந்த உக்ரைன் எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுலேயும் அமெரிக்காவோட டேங்க்ஸ், பிரிட்டனோட டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 140 டேங்க்ஸில் இப்போ உக்ரைன் ஒட்டுமொத்தமாக 60 டேங்க்ஸ் வரைக்கும் இழந்துட்டதா இதே ஆர்டிக்கலில் ஒரெக்ஸை சுட்டி காட்டி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பிரச்சனை வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த கணக்கு வழக்குகளை கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு லாஸஸ் எப்போ யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவான ஒரு இமேஜ் ஆனது கிடைக்கும். இந்த லாஸஸை பொறுத்த வரைக்கும், அதாவது அமெரிக்க பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸோட அஃபிஷியல் கணக்கின்படி ரஷ்யா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 டேங்க்ஸ் வரைக்கும் இந்த உக்ரைன் பேட்டலில் இழந்திருக்கலாம். அப்போ ரஷ்யாவுக்கு 2000 டேங்க்ஸ் எழுப்புனா உக்ரைன் ஒரு பக்கம் ரஷ்யாவோட 7000 டேங்க்ஸை காலி பண்ணிட்டோம், 8500 பர்சனல் கேரியர்ஸை காலி பண்ணிட்டோம், 13000 ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸை காலி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போலாம் அதெல்லாம் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2000 டேங்க்ஸை ரஷ்யா இது வரைக்கும் இழந்திருக்காங்க. இந்த 2000 டேங்க்ஸில் இதில் 1600க்கும் அதிகமான டேங்க்ஸை ரஷ்யா அந்த முதல் 11 மாதத்துலேயே, பிப்ரவரி மாதத்துலேருந்து 2022 2023 ஜனவரிக்குள்ளே இந்த அளவுக்கு அதிகமான டேங்க்ஸை ரஷ்யா இழந்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் உக்ரைன் எத்தனை டேங்க்ஸை இழந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா வெறும் 320 டேங்க்ஸ் தான் இந்த 11 மாத காலகட்டத்தில் உக்ரைன் இழந்திருக்காங்க. சரி, இப்போ கடைசியாக வந்த தகவலின்படி உக்ரைன் எந்த அளவுக்கு டேங்க்ஸ் இழந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி கணக்கீட்டின்படி பார்த்தோன்னா உக்ரைனோட டேங்க் இழப்புனோட எண்ணிக்கைன்றது 1854 டேங்க்ஸாக மாறி இருக்கு. இது அந்த 300 டேங்க்ஸை கழிச்சுட்டு பார்த்தோன்னா இந்த 2023 ஜனவரி மாதத்துலேருந்து 2024 ஜூன் மாதம் இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா 1500 டேங்க்ஸை இழந்திருக்காங்க. ஆனால் ரஷ்யா அந்த பக்கம் 400லேருந்து 500 டேங்க்ஸ் வரைக்கும் தான் இழந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். எப்போ ரஷ்யா ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு அடி வாங்கினாங்களா, இல்லை உக்ரைன் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு கம்மி அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு யுத்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இழப்பு யாருக்கு தெரியுமா அதிகமாக ஏற்படும்? எந்த ஒரு நாடு மற்ற நாடுக்குள்ளே உள்ளே போகிறாங்களோ, அவங்களோட டெரிட்டரியை கிராஸ் பண்ணி ஒரு அஃபென்சிவ்காக உள்ளே போகிறாங்களோ அந்த நாட்டுக்கு தான் இழப்புகளானது அதிகமாக ஏற்படும். அதுலேயும் இந்த ரஷ்யா இந்த அளவுக்கு டேங்க்ஸ் இழந்ததுக்கு முக்கியமான காரணமே உக்ரைனோட தலைநகரமான கியூவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்ததும் ஸ்ட்ரீட் பேட்டிலுக்குள்ளே இறங்குறாங்க. அப்படி ஸ்ட்ரீட் பேட்டிலுக்குள்ளே போகிறப்போ நிறைய பில்டிங்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் இருந்துக்கிட்டே உக்ரைனோட சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், இந்த ஷோல்டர் மவுண்டட் மிசைல்ஸை வச்சுக்கிட்டு இந்த டேங்க்ஸை ஈஸியாக அடித்து காலி பண்ணுறாங்க. ரஷ்யாவோட T-72, ரஷ்யாவோட T-90 இந்த அளவுக்கு உக்ரைன் பேட்டில் அடி வாங்கினது காரணமே அந்த முதல் 8லேருந்து அந்த 9 மாதத்துக்குள்ளே நடந்த இந்த குளறுபடிகள் தான். இப்படி ஸ்ட்ரீட் பேட்டில் ரஷ்யா செம்மடி வாங்குறாங்க. ஆனால் அதே டைம் அந்த இடத்துல பெரிய அஃபென்சிவோ இல்லை ஒரு பெரிய டிஃபென்சிவ் போஸ்டரோ மற்ற இடங்களில் இந்த உக்ரைன் எடுக்கல. ஏன்னா ரஷ்யா இந்த தலைநகரத்தையும் உக்ரைனோட அந்த அர்பன் ஏரியாஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால உக்ரைனோட அந்த டேங்க் படைன்றது பெருசாக பயன்படுத்தப்படலை. அதனால தான் உக்ரைனுக்கு ரொம்ப 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 கம்மியான இழப்புகள் இந்த முதல் 11 மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த முதல் 11 மாதம் தான் எ பீரியட் டு ஃபர்காட்ன்ற மாதிரி மறக்கக்கூடிய ஒரு நாட்களாக மாறி இந்த அளவுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனோட அந்த நகர பகுதிகளை விட்டு பின்வாங்குறாங்க. பின்வாங்கி இந்த 4 ரீஜனையும் அனெக்ஸ் பண்ணி அவங்களோட டிஃபென்சிவ் பொசிஷனை அதிகமாக்குறாங்க. இப்படி டிஃபென்சிவ் பொசிஷனை ரஷ்யா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள்ன்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இந்த
இந்த 500 டேங்க்ஸ் வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த 2023க்கு அப்புறம் இழந்தது. ஆனா உக்ரைன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அதிகமான டேங்க் இழந்தது காரணமும் இந்த உக்ரைனோட ஆஃபென்சிவ் தான். அதனையும் குறிப்பிட்டு பார்க்கணும்னா இந்த ஜூன் மாசத்துல கவுண்டர் ஆஃபென்சிவ்னு சொல்லி ஒரு பெரிய கவுண்டர் ஆஃபென்சிவ் பிளான் பண்ணி சரியான ஒரு மொக்கம் வாங்கினாங்க. எடுத்ததும் மொத்தமா அனுப்புறது, லேண்ட்மைன்ல சிக்கனதும் அங்கேயே அதை விட்டுட்டு ஓடுறது, முன்னாடி போற ஒரு டேங்க் மேல இன்னொரு டேங்க் ஏறி போறதுன்னு சொல்லிட்டு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாம நிறைய பிரச்சனைகள் இந்த உக்ரைனுக்கு ஏற்பட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்த ஒரு பேக்கப் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் பீஸ் டாக் ஆனது பிரிட்டனால சூழ்ச்சி செய்யப்பட்டு கைவிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிரிட்டன் மட்டும் அன்னைக்கு சும்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது கண்டிப்பா நடந்திருக்காது. ரஷ்யா அந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பகுதிகளை விட்டு வெளியேறி இருப்பாங்க. அன்னைக்கு பிரிட்டனோட பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு 2.5 வருஷத்தை தாண்டியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இழப்புகளை இந்த ரெண்டு நாடுகளுமே சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்படி அமெரிக்காவோட பேக் சப்போர்ட் இருந்ததுனால, அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கிட்ட இருந்து அதிநவீன ஆயுதங்கள் வந்ததுனால உக்ரைனுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்ட் அது கொடுத்துச்சு. அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு, நம்மளால என்ன வேணா பண்ண முடியும், நம்மளால கண்டிப்பா ரஷ்யாவை பின்வாங்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல, ஒரு அசட்டு தைரியத்துல அவங்களோட படைகளை ஒட்டுமொத்தமா ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. நம்ம எப்படி சொல்றது, ஒரு மாரல் பூஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக, ரஷ்யன் ட்ரூப்ஸை பயமுறுத்தணுன்றதுக்காக ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைனை உடைச்சு நம்ம பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளானோட போய் நிற்கிறாங்க. இவங்க பிளான் பண்ணது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்கு அவங்க கிட்ட வீரர்கள் சப்போர்ட் இருந்துச்சா, இல்ல அவங்க கிட்ட சரியான ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் பதிலா இருக்கு. இவங்க பண்ணது எல்லாமே, இவங்க இழந்ததுல 30% டேங்க்ஸ்ன்றது மைன்ஸ்ல சிக்கியே காலியா இருக்கு. ஆன்டி டேங்க் மைன்ஸ்ல சிக்கி அந்த கன்னி வெடிகளை சிக்கியே இந்த 30% டேங்க்ஸை உக்ரைன் ஒட்டுமொத்தமா இழந்திருக்காங்க. ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன்ஸை நாங்க உடைக்கிறோன்ற அந்த ஒரு பேர்ல மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான டேங்க்ஸை இந்த உக்ரைன் இழந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. உக்ரைன் கிட்ட ஆல்ரெடி சோவியத் ரஷ்யா டேங்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய அப்கிரேட்ஸ் அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. இது அந்த அளவுக்கு இழந்தா கூட திரும்ப அவங்களால ஏதாச்சும் ரெடி பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் உக்ரைனில் இருக்கு. அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸை அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். பார்த்து கொடுத்தாங்க. லெப்பர்ட் டேங்க், சேலஞ்சர், M1 ஆப்ரம்ஸ், இதெல்லாம் நிறைய நாடுகளுக்கு ஒரு ட்ரீம் வெப்பன் மாதிரி. நமக்கெல்லாம் இந்த ஆயுதங்கள் கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம நாட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட சில நாடுகள் பார்ப்பாங்கல்ல வெஸ்டர்ன் வெப்பன்ஸை. அந்த மாதிரி இருந்த வெப்பன்ஸை இந்த உக்ரைனை நம்பி எப்படியாச்சும் கொடுத்தா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி இந்த 3 நாடுகளும் நம்பி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்பை தூக்கி இந்த 3 நாடுகளுக்கும் வச்சாங்க. எடுத்ததும் லெப்பர்ட் டேங்க் தான். உள்ள வந்ததும் லெப்பர்ட் டேங்க்லாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கேப்பபிளான டேங்க், ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு டேங்க். இந்த வாரை பற்றி படிக்கிறவங்க, இந்த ஜெர்மன் தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சவங்க, ஜெர்மனியோட தொழில்நுட்பன்றது எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்ட நாடு ஜெர்மனின்றது தெரியும். அப்படிப்பட்ட அந்த லெப்பர்ட் டேங்கை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி எடுத்ததும் ரஷ்யாவுக்கு அது ஒரு வார் டிராஃபியா இந்த உக்ரைன் கொடுத்தாங்க. ஒரு 140 வெஸ்டர்ன் டேங்க்ஸ்ன்றது, M1 ஆப்ரம்ஸ் ஒரு 31, அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான கணக்கில் ஒரு 80 டேங்க் வரைக்கும் இந்த லெப்பர்ட் டேங்க் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. இப்படி அதிகமாக கொடுக்கப்பட்ட டேங்க்ஸில் இப்போ 14 M1 ஆப்ரம்ஸ்ன்றது மொத்தமாக காலி. 7, 8 நம்ம பேசிட்டு இருக்கப்போ இப்போ அஃபிஷியலாக நிறைய மீடியா சைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 14 M1 ஆப்ரம்ஸ் டேங்க் வரைக்கும் இந்த உக்ரைன் இது வரைக்கும் இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் M1 ஆப்ரம்ஸ் மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டேங்க் இப்படி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கு இது சரி வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் 47th மெக்கனைஸ்டு பிரிகேட்னு சொல்லிட்டு உக்ரைனில் ஒரு பிரிகேட் இருக்கு. நாட்டோ ஸ்டாண்டர்டுக்கு உருவாக்கப்பட்ட வீரர்கள், நாட்டோவால் ட்ரைனிங் செய்யப்பட்ட உக்ரைன் வீரர்கள் இவங்க. அவங்க கிட்ட தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸையும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டேங்க்ஸையும் உக்ரைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எலைட்டான சோல்ஜர்ஸே இந்த டேங்கை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் அதை ரஷ்யாவோட தாக்குதலுக்கு பறி கொடுத்துட்டு வந்தாங்க. இவங்க கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியும் நல்லா இருக்கு. ஆரம்பத்தில் இழப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இந்த டேங்க்ஸை எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு அதுக்கான வேலைகள்ல அவங்க இறங்கிட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் இந்த இடத்துல உக்ரைனோட டிஃபென்ஸ்ன்றது, உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியல ரஷ்யாவோட தாக்குதல்ல. அதுதான் அதிகமான இழப்புகள் இந்த உக்ரைனுக்கு ஏற்பட்டது காரணம். அப்படி அந்த 47th மெக்கானைஸ்டு பிரிகேட் கிட்ட இருந்த இந்த 14 டேங்க்ஸுமே இப்போ காலியாகி இருக்கு. ஒட்டுமொத்த டேங்க்ஸ்ல இப்போ 60 டேங்க்ஸ் வரைக்கும் இந்த உக்ரைன் இழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கணக்கும் சொல்லுது. இதுல ரொம்ப பாவப்பட்டதே இந்த லெப்பர்ட் தாங்க. காட்டுக்குள்ள காட்டு பூனை மாதிரி கம்பீரமா சுத்திட்டு இருந்த இந்த லெப்பர்ட் டேங்கை இப்போ கூட்டு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் கிட்ட ஒரு ஆதரவையும் கொடுத்து, நீ உன்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கையும் கொடுத்து இந்த டேங்கை கையில கொடுத்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ உக்ரைனால அதை பண்ணிட்டாங்க. கம்பீரமா சுத்திட்டு இருந்த காட்டு பூனையை இப்போ வீட்டு
புனையா மாற்றி ரஷ்யா அவங்களோட நாட்டிலையும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் அந்த டேங்கை வாங்க முடியாத மாதிரியும் நிறைய விஷயங்களை செஞ்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட அட்டாக்கிங் பவர்ன்றது இப்போ சமீப காலத்தில் அதிகரிச்சிருக்கு. நார்மலாக ட்ரோன்ஸை வச்சு நான் இந்த நகர்னோ கராபாக் வார பார்த்ததுக்கப்புறம், இந்த அர்மீனியா அசர்பைஜான் வார பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரோன்களோட யுத்தம்ன்றது தொடங்கிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ட்ரோன்ஸால் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்லை இந்த அளவுக்கு அதிகமான இழப்புகளை ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உலகத்துக்கு காட்டுச்சு. நார்மலாக வெறும் $500 $5,000 இருக்க ஒரு ட்ரோனால 10 மில்லியன்லேருந்து 18 மில்லியன் வரைக்கும் இருக்க ஒரு டேங்க் அழிக்க முடியுது. இது எல்லாமே FPV ட்ரோன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு சொல்லிட்டு. லைவாக பல கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்க ஒரு பர்சன் அவர் ஒரு காகல்ஸை மாட்டிக்கிட்டு அது மூலியமா லைவாக வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு அந்த டேங்கை சுற்றியே அந்த ட்ரோன் ஆனது பறந்துட்டு இருக்கும். எந்த இடத்துல கேப் கிடைக்குது, எந்த இடத்துல வந்து அதோட ஆர்மர் கோட்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க இந்த மாதிரி குறி வச்சதுலையும் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டேங்க்ஸையுமே வந்து அந்த ஹல் செக்ஷனுக்கு பக்கத்தில், அந்த டரட்டுக்கு பக்கத்தில் அடிச்சோன்னா அது டேமேஜ் ஆகி நின்றாது. ஏற்கனவே மைன்ஸில் சிக்கி டேமேஜ் ஆன டேங்க், இல்லை ஏற்கனவே ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் கிட்ட அடி வாங்கின டேங்க்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா வெல் கனெக்டடா கோஆர்டினேட்டட் அட்டாக்கா ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த 31 டேங்க்ல 14 டேங்க்ஸை ரஷ்யாவால் இப்போ எலிமினேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது உக்ரைனோட மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். எப்படி ஆரம்பத்தில் அமெரிக்கா கொடுத்த சப்போர்ட் உக்ரைனோட மாரல் பூஸ்ட்டை இன்னமும் அதிகமாக்குச்சோ, இப்போ அதே அமெரிக்கன் டேங்க்ஸ் அடி வாங்கினதுக்கு அப்புறமா சோல்ஜர்ஸோட மாரல் பூஸ்ட்ன்றது உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனுக்கு என்னைக்கா இருந்தாலும் சிக்கலை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட அதே அளவுக்கான இழப்புகள் இந்த உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கருத்து கொடுக்குது, இல்லை ரஷ்யா அண்ட் உக்ரைன் ரெண்டு பேருமே போய் சொல்கிறாங்களா நீங்கள் நினைக்கிறீங்களானதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை சொன்ன மாதிரியே தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்தது வரப்போகிறது F-16 தான். F-16 என்ன ஆக போகும், ரஷ்யா அதை என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் உங்கள் எல்லாருக்கே